வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸில் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி ரீசனிங்கில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சைட் பை சைடாக ஆப்டிடியூடும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த மாதிரியெல்லாம் டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரியெல்லாம் ரீசனிங்கில் கேட்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிவ் கோடு அப்படின்னு, அதாவது இதுக்கு பதிலாக ஒரு கோடும் அதே மாதிரி இதுக்கு பதிலாக ஒரு கோடும் கொடுத்துட்டா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேட்குறாங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. GATE கேட், ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த ரெண்டுலையுமே இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ G இருக்கு, A இருக்கு, T இருக்கு அண்ட் E இருக்கு. எஸ், எல்லா லெட்டர்ஸுமே இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதை அப்படியே டைரக்டாக அசைன் பண்ணுங்க. 5137. அப்போ Gக்கு 5, Iக்கு 1, Vக்கு 3, Eக்கு 7. அதே தான் பேட்டுக்கும் நம்ம அசைன் பண்ண போகிறோம். 924. Bனா 9, Aனா 2, Tனா 4. இது வந்து அல்ஃபபெட்ஸுக்கு 1 2 3 நம்பர் கொடுக்காம அவங்க ரேண்டமாக ஏதோ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே கேட்டுக்கு இதுலேருந்து டேரெக்டாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ Gக்கு என்ன அசைன் ஆகிருக்கு? 5. ஓகே. ஏக்கு என்ன அசைன் ஆகிருக்கு? 2. Tக்கு 4. Eக்கு 7. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு கோடு? 5247. 5247 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இது எப்போ நம்ம இந்த மெத்தடில் வரும், அல்ஃபபெட்ஸுக்கு வந்து 1 2 3 கொடுக்காம வேறு ஏதோ கோடு அசைன் பண்ணியிருக்காங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, கேட்டுன்னு நமக்கு கேட்ட இந்த கோடில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே ஆல்ரெடி அவங்க கோடிங் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸான்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக அதே லெட்டர்ஸ் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கோடை எடுத்து எழுதிடலாம். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்ததில்ல. ஸோ இந்த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரன். இல்லை, அதாவது இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் 1ங்கிறது ரன்னை குறிக்குது, ஓடு அப்படிங்கிறத குறிக்குது. 2 வந்து ஸ்டாப்னா நில்லு. 3 வந்து கோ, போ. 4னா சிட்டுன்னு அர்த்தமா, 5னா வெயிட்னு அர்த்தமா. ஸோ இப்படி நம்ம ஏதோ ஒரு சீக்வன்ஸில் அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசியில் என்ன நம்பர் வரும், அதாவது 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னா அந்த நம்பர் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை குறிக்குது. அது வந்து 1னா ரன்னு, 2னா ஸ்டாப்பு, 3னா கோ, 4னா சிட்டு, 5னா வெயிட். ஸோ அந்த குறிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் கேட்கல, அந்த நம்பருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மேட்ச் பண்ண முடியும். ஸோ நம்பர் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்குது 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 45, அதுக்கப்புறம் 453, அடுத்து 4531, அடுத்து 45312. அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 4 45 453 4531. ஒரு நம்பர் அடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிட்டே வருதா. 45312, அடுத்து 454 வந்திருக்கு. அப்போ இதோட வந்து என்ன இருக்குது, இந்த சீரீஸ் வந்து இப்படி தான் ரிப்பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்தது இருக்கிறத பாருங்கள். 45, அதுக்கப்புறம் 453, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 453. இங்கே இருக்கிற மாதிரி வருதா. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணாவது நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன வரணும், 4531 வருது. அப்போது இங்கே 453 ஆல்ரெடி இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரணும், 4531 தான் வரணும். ஸோ அப்போ இங்கே 1 தான் வரணும். ஸோ 1க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ரன். அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி ரிப்பீட் ஆகுது, என்ன சீரீஸில் இது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த நம்பரை வச்சு நம்ம அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, ரன்னா, வெயிட்டா, சிட்டா, ஸ்டாப்பாங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சம் பார்த்ததில்ல. ஸோ அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீ ரிப்பீட்டடாக கேட்டாங்க இந்த மெத்தடில் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கோடிங் அண்ட் என்கோடிங்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெஷின் என்பது 1979, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர் குறிச்சிருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். மெஷின் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. மெஷினுக்கு வந்து அவங்களே டேஷ் கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம், எம்னா 19, ஏனா 7, சினா 9, ஹச்னா 14, ஐனா 15, இது வந்து 20, இது வந்து 11. ஓகேவா? ஸோ இதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டேஞ்சர் அப்படிங்கிறத என்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த டேஞ்சரில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இந்த மெஷினில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டிஎல்லாம் வந்து கிடையாது.
டி இல்லை, ஜி இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. பட் டி, ஜி வந்து கிடையாது. அப்போ என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிடுங்க. டேஞ்சர், ஏ இருக்குது, ஏக்கு பதிலாக 7 போட்டுடலாம். என் இருக்குது, 20 போட்டுடலாம். ஜி இல்லை, இ இருக்குது, இக்கு பதிலாக 11 போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ அண்ட் சியை பார்த்தோடனே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ ஏக்கு அவங்க என்ன அசைன் பண்ணியிருக்காங்க 7, அப்போ பிக்கு என்னவா இருக்கும் 8, அப்போனா தான் சிக்கு வந்து 9 இருக்கணும். சிக்கு 9 இருக்கா, இருக்குது. அடுத்து டிக்கு 10னா இக்கு 11 இருக்கா, இக்கு 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசிடியில் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அசைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஏக்கு 7, பிக்கு 8, சிக்கு 9, டிக்கு 10, இக்கு 11 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், டிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிக்கு வந்து 10. அடுத்து என்ன இருக்குது, ஜிஎன்ஆர், ஜினா ஏபிசிடி இஎஃப்ஜி, இக்கு 11, எஃப்க்கு 12, அப்போது ஜிக்கு என்ன வரும் 13 வரும். 13 போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் ஆறு. ஆறுனா என் இருக்கா, என்லேருந்து போகலாம். எம்என் ஓபி கியூஆர். ஓகேவா? ஸோ எண்ணுக்கு வந்து 20னா இது 21, இது 22, இது 23, இது 24. ஏன்னா இங்கே 24, 25லாம் வந்திருக்கப்ப 24ங்கிறத அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் நம்பர் 10, 7, 20, 13, 11, 24. இதுதான் வருது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி நம்ம நினச்சிக்கிடுவோம் ஏக்கு வந்து 1 தான் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஏக்கு அவங்க என்ன நம்பர் வேணாலும் அசைன் பண்ணலாம். அண்ட் அதுலேருந்து கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா எஸ், கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க. அப்போ ஏக்கு 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த இதுவும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு தான். அடுத்த கொஷின் பாருங்கள், இது ரொம்ப வித்தியாசமான மெத்தடாக இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போ இங்கிலீஷ் கொஷின்ஸை ரீட் பண்ணுங்கள். அதில் தான் இன்னும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் லெட்டர், நம்பர், சீக்வன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின். இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் லெட்டரும் நம்பர்ஸும் சேர்ந்து வருது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் எவ்ரி தேர்ட் லெட்டர் ஆர் நம்பர், எவ்ரி தேர்ட் லெட்டர் ஆர் நம்பர்னா என்ன அர்த்தம், அதாவது மூணாவது லெட்டரோ நம்பரையோ நம்ம பார்க்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட். அப்போ நம்ம எங்கேருந்து செக் பண்ணணும், மூணாவது லெட்டரை ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட், வலது பக்கம் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வலது பக்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 5 மூணாவதாக வரும். அடுத்து வந்து எல் மூணாவதாக வரும். அடுத்து 1 2 3 எஃப் வரும். அடுத்து மூணாவதாக 1 2 3 எஸ் வரும். அந்த மாதிரி. ஓகேவா? மூணாவதாக ஃப்ரம் த ரைட். அடுத்து இந்த ரைட்லேருந்து பார்க்குற அந்த தேர்ட் நம்பரோ லெட்டரையோ எது ரீப்ளேஸ் பண்ணுது, ரீப்ளேசஸ் சக்சஸிவ் டேஸ் ஆஃப் த வீக். அதாவது இந்த மூணாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, தேர்ட் லெட்டரோ நம்பரையோ அதுக்கு பதிலாக ஒரு இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அது என்னவா இருக்கணும்னா சக்சஸிவ் டேஸ் ஆஃப் த வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. அதாவது ஃபஸ்ட்டு மூணாவது லெட்டரை வந்து மண்டே ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கடுத்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி போனோம்னா விச் லெட்டர் வில் ரீப்ளேஸ் தேர்ஸ்டே அப்படின்னா, தேர்ஸ்டேக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அது எந்த லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டேனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு இதுக்கு மண்டே, 5க்கு மண்டே, அடுத்ததுக்கு டியூஸ்டே, அடுத்ததுக்கு வெனஸ்டே, அடுத்த மூணாவதுக்கு தான் தேர்ஸ்டே வரும். அப்போ தேர்ஸ்டே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய லெட்டர் எதுனா எஸ். ஆன்சர் எஸ் வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த கொஷினை எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நம்ம ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஷினை ஒரு 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணால் தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ எவ்ரி தேர்ட் லெட்டரை ஒரு டே ஆஃப் த வீக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போனா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ தேர்ஸ்டேவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய லெட்டர் எது, அவ்வளோதான். லெட்டர் ஆர் நம்பர் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் கோடிங். அண்ட் கோடிங்லேயே என்ன வந்திருக்கு, லெட்டருக்கு பதில் லெட்டர் கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். ஃபோனுக்கு பதிலாக SKRQH அப்படின்னா ரேடியோவுக்கு என்ன வரும். சில பாருங்கள், ரேடியோவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எதுவுமே ஃபோனில் சில லெட்டர்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ ஆல்ஃபபெட்ஸை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ எப்படி பிக்கு பதில் எஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
PQR அதுக்கப்புறம் தான் S வரும். அப்போ நடுவில் 2 லெட்டரை விட்டுருக்காங்க. அதே மாதிரி IJவை விட்டுருக்காங்க. இங்கே OMNOPQ விட்டுருக்காங்க. அடுத்து OPயை விட்டுருக்காங்க. EFGயை விட்டுருக்காங்க. அப்போ நடுவில் 2 லெட்டர்ஸை விட்டுட்டு 3rd லெட்டரை எழுதியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். PQR ஆருக்கு பதில் STயை விட்டுட்டோம்னா U வரணும். ஏக்கு பார்த்தீங்கன்னா BCயை விட்டுட்டோம்னா D வரணும். டிக்கு பதிலாக EFஐ விட்டுட்டோம்னா G வரணும். ஐக்கு பதிலாக JIJKவை விட்டுட்டோம்னா L வரணும். ஓக்கு பார்த்தீங்கன்னா PQRஐ விட்டுட்டோம்னா PQ விட்டுட்டோம்னா R வரணும். அப்போ என்ன வருது? UDGLR. இதுதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஈஸியாக நம்மளால் மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த வரைபடத்தை வச்சு அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு. இதில் 3 லைன்ஸ் இருக்குது. இதில் 3 லைன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் இருக்குது. அப்போ அடுத்ததில் என்ன வரணும்? ஆப்வியஸாக 3 4 5னா அடுத்து 6. அப்போ 6 லைன்ஸ் உள்ள இமேஜ் எது? இதுதான். 1 2 3 4 5 6. ஆன்சர் 6 முடிஞ்சு. ஓகேவா? அந்த அடுத்த கொஷின் வந்து கியூப் கொஷின். ஆக்சுவலாக கியூப் வந்து ஆப்டிடியூடில் வரும். பட் இதில் ஒரு சில கொஷின் வந்திருக்கு. நான் அதை வந்து சொல்கிறேன். இப்போ என்ன பாருங்கன்னா, ஒரு பகடை வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பகடையோட வேறுபட்ட நிலைகள் கொடுக்கப்படுது. எண் 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 எந்த டைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டைஸில் இருக்குது. இப்போ இந்த 1 இருக்குது. இந்த 1க்கு பக்கத்தில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 3 and 2. இந்த 3 பக்கத்தில் வர இதே நம்பர் வேறு ஏதாவது டைஸில் சேம் நம்பர் 3 and 2 வருதான்னு பாருங்கள். இந்த இதில் வருது. 3 வருது, 2வும் வருது. அப்படின்னா இந்த 1ம் 4ம் தான் ஆப்போசிட். ஸோ 1ஓட ஆப்போசிட் 4, 4ஓட ஆப்போசிட் 1. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 4. முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கியூப்ஸ் டைஸ் சம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஷார்ட்கட்ஸோடு கொடுத்துருக்கோம் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த டைஸோட மிச்ச நம்பர்ஸ் வந்து வேறு ஏதாவது டைஸில் சேம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். ரிப்பீட் ஆச்சுன்னா இது 2ம் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து ஃபைனல் கொஷின் பார்ப்போம். ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 6 7 8ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து மேங்கோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த மேங்கோவில் உள்ள லெட்டர்ஸ் இது 2ல் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். MANGO எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்கு நேரம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ எம்முக்கு நேரம் என்ன இருக்குது? 8. ஏக்கு நேரம் 2. என்னுக்கு நேரம் 3. ஜிக்கு நேரம் 4. ஓக்கு நேரம் 7. ஸோ ஆன்சர் 8 2 3 4 7. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான எனது கோடிங் அண்ட் என்கோடிங் தான். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருந்து ரீசனிங் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம தொடர்ந்து சால்வ் பண்ணோம். இன்னும் நிறைய ரீசனிங் கொஷின்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். அது எல்லாமே பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.